ஆக்சுவலாக தலை ஃபேன்ஸுக்கு எப்படி ஒரு ஜிபியோ எங்களுக்கு அப்படி கருப்பு. ஃபஸ்ட்டு நிமிஷத்துலேருந்து கடைசி நிமிஷம் வரைக்கும் ஃபுல் ஸ்டோரியோட மாஸ் எலிமெண்ட் கொடுத்துருக்காரு ஆர்ஜே பாலாஜி. இது எங்கள் அண்ணனுக்கு ரொம்ப பெரிய வெற்றின்னு நினைக்கிறேன். தேட்ரிக்கல் ஹிட் இல்லைன்ட்டுருந்தாங்க. இப்போ இந்த படத்தை மட்டும் வந்து பாருங்கள். அதாவது எப்படி மக்கள் வந்து ஒரு பயம் இருந்தால் தான் திருந்துவாங்க அப்படிங்கிற ஒரு இதை மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. இதை சுற்றி தான் படம் ஃபுல்லாகவே நடக்குது. தேங்க்யூ. ஃபுல் எங்கேஜிங் தான் படம். ஃபஸ்ட் மினிட்லேருந்து லாஸ்ட் மினிட் வரைக்கும் எங்கேஜிங், எங்கேயுமே லேக் கிடையாது. தைரியமாக வந்து பார்க்கலாம். சூர்யா மிரட்டி விட்டார். அவர் ஸ்க்ரீனில் வந்தாலே போதும் செதறுது. நல்லா இருந்துச்சு. எல்லோரும் கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். ப்ரோ செம்ம படம் ப்ரோ. எக்ஸ்பெக்டேஷன்லாம் கரெக்டாக வச்சுருந்தாரு ஆர்ஜே பாலாஜி. இப்படி தான் படம் இருக்கும், கமர்ஷியலாக இருக்கும், அதில் பாட்டு இருக்கும், ஃபைட் இருக்கும், எல்லாம் பர்ஃபெக்டாக வச்சு சூர்யாவை ப்ராப்பராக ரொம்ப வருஷம் கழிச்சு ப்ராப்பராக செலிப்ரேட் பண்ணுற மாதிரி படம். ரொம்ப ஃபேன்ஸுக்குலாம் செம்ம சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும் ப்ரோ. சூப்பர் படம். எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. படம் ஃபுல்லாக எல்லாம் எந்திரிச்சுன்னு கிளாப் பண்ணாங்க. என்ன ஒரு விஷயம்னா, நேற்று ஆர்ஜே பாலாஜி வந்து சோகத்தில் அழுது ஒரு வீடியோ போட்டார். இன்றைக்கி சந்தோஷத்தில் உள்ள அழுதுட்டு இருந்தார். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பார்க்க. செம்ம படம். எல்லாருமே பார்க்கலாம். சூப்பர் படம் ப்ரோ. ப்ரோ பயங்கரமாக இருந்துச்சு ப்ரோ. பயங்கரமாக அவர் ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸை ரொம்ப வருஷமாக காட்டிகிட்டு இருக்காரு. இது பயங்கரம் மாஸாக இருந்துச்சு ப்ரோ. ரொம்ப மாஸாக இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எல்லாம் இருந்துச்சு. பட் ஆனால் சூர்யா ஆர்ஜே பாலாஜி தான் ப்ரோ மெயின். அவங்க 2 பேர் ரோல் பர்ஃபெக்டாக எழுதி பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக ஆர்ஜே பாலாஜிலாம் வில்லனா அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. நானே ட்ரெய்லர் பார்த்து நினச்சேன் இது அவ்வளோ பவர்ஃபுல்லாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த ரோலுக்கு அந்த ரோலோட இதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கிறது தான் ஆர்ஜே பாலாஜி தான் ப்ரோ. சூப்பர் பண்ணியிருந்தார் ப்ரோ. எல்லாரும் என்ஜாய் பண்ணலாம். செம்ம படம் ப்ரோ. இன்னொரு தடவை பார்க்கணும் போல இருக்குது. ஆனால் சூப்பராக இருக்குண்ணா படம். ஆனால் செம கம்பேக்கு. இந்த தேவையில்லாமல் நெகட்டிவ் பண்ணுறவங்களாம் அவங்களுக்கே இந்த படம் பிடிக்கும். எல்லாமே இருக்கலாம். படம் சூப்பராக இருந்துச்சுண்ணா. பார்க்கலாண்ணா. செம்மையாக இருந்துச்சு. ஆர்ஜேபி வச்சு செஞ்சுட்டாரு. அவர் நேற்று அழுததை பார்த்து பாவமாக இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி இன்றைக்கி படம் சரியான சம்பவம் ப்ரோ. படம் ஃபுல்லாகவே பிடிச்சிருந்தது ப்ரோ. நம்ம குட் பேட் அகலி எப்படி பார்த்தோமோ அந்த மாதிரி செதுக்கி வச்சுருக்காங்க படத்தில். சூர்யானனுக்கு நிறையா கேரக்டரு, நிறைய வேஷம், கருப்பசாமி வேஷம் போட்டு வந்த சொல்ல முடியல ப்ரோ. இந்த படம் தோ இதான் ப்ரோ. இதான் அவர். சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. என்ஜாய் பண்ணுவோம். சூப்பராக இருந்ததுண்ணா. செம்ம வைப்பான படம். ஒரு சீனு கூட மொக்கை சீன்னு சொல்ல முடியாது. எல்லாமே சரியான வேறு லெவல் சீனு. ஒன்றும் தரமாக பண்ணியிருக்காரு ப்ரோ. அதாவது சூர்யா அண்ணன்ட்டு ஓவர் மாஸ் சீன் வைக்காமல் ஒரு நார்மலாக எப்படி இது அவருக்கு கரெக்டாக இருக்குன்னா அந்த ஃபைட் சீன்லேருந்து A to Z அவருக்கு ஏற்ற மாதிரி தான் வச்சுருக்காங்க. ரொம்பலாம் அவர் இது பண்ணி காட்டல. கருப்பு சாமியாக வந்து கம்பேக் கொடுத்துருக்காரு ப்ரோ. செம்ம வைப்பு தான். சீட்லேயே உட்கார மாட்டாங்க யாரும். ஸ்டாண்டிங்கில் தான் பார்ப்பாங்க படத்தை. நாங்களே ஸ்டாண்டிங்கில் தான் பார்த்தோம். ஆர்ஜே பாலாஜி வில்லனாகவும் நல்லா பண்ணியிருக்காரு. ப்ளஸ் டேரக்ட் வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. டைரெக்ஷன்லாம் சூப்பராக இருக்குது. நீங்கள் போய் பாருங்கள் ப்ரோ. அப்போ சொல்லுவீங்க வேறு லெவல் பிளாஸ்ட். சரியான சம்பவம் தான். ஓகே படம் சூர்யா செம்ம கம்பேக்கு. மஸ்ட் வாட்ச் ஃபிலிமு. செதுக்கி இருக்காரு ஆர்ஜே பாலாஜி. சூர்யா கம்பேக். ஆக்டிங் அப்படி ஆக்டிங். ஒரு கேமியோ ஒன்று இருக்கும் சூர்யா கேமியோவே. அது பார்த்துட்டு எல்லாரும் பண்ண விரும்பல. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு அக்கா சூப்பர். ஆர்ஜே பாலாஜி. சாய் அபியங்கர் அன்ரேட்டட். அவ்வளோ இது தரல. சாய் அபியங்கரோ செம்ம. த்ரிஷா ஆக்டிங் சூப்பரு. எல்லாமே பக்கா 10 out of 10. இல்லை ப்ரோ. லாகே இல்லை ப்ரோ. சுத்தமாக இல்லை. ஒரு செகண்ட் கூட இல்லை. பக்கா கம்பேக். ட்விஸ்டாக இருந்துச்சு. அது கேமியோலாம் சூப்பராக இருந்துச்சு. சூப்பர் ப்ரோ. படம் நல்லா இருந்தது ப்ரோ. சூப்பராக இருந்தது. கூஸ்பம் தான் ப்ரோ. ஃபுல்லாகவே படம் ஃபுல்லாக கூஸ்பம் தான். சாமி வர்றப்பெல்லாம் கருப்பு வர்றப்பெல்லாம் நல்லா கூஸ்பம்பாக இருந்தது. அது சூப்பர் ஹீரோ கான்செப்ட் மாதிரி எடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது. நல்லா விறுவிறுப்பாக இருக்குது ப்ரோ. விறுவிறுப்பாக நல்லா போய்ட்டு நல்லா பண்ணியிருக்காரு. நல்லா ஆர்ஜேபி நல்லா பண்ணியிருக்காரு. மியூசிக் வேறு லெவல். நல்லா இருக்குது. நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குது. எல்லாமே நல்லா இருக்குது. இல்லை அப்படிலாம் இல்லை. எதுவுமே இல்லை. நல்லா என்ஜாய் பண்ணலாம். பார்க்கலாம். வண்டி அங்கே இருக்குது. படம் சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு படம். சூர்யா எப்பயுமே செம்மையாக தான் பண்ணுவார். இப்பயும் செம்மையாக பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக இது மிகப்பெரிய கம்பேக்காக இருக்கும். ரொம்ப சூப்பராக இருந்துச்சுண்ணா படம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆர்ஜே பாலாஜி ஆஸ் எ வில்லன் நல்லா பண்ணியிருக்காரு. சூர்யா ஆஸ் ஆக்டராக நம்ம சொல்லவே தேவையில்ல. மிரட்டி விட்டுருக்காரு. கருப்பா கூடவா சாங்லாம் வந்து கிழிச்சிட்டாங்க. சாயபேங்கர் பிஜிஎம்லாம் வந்து வேறு லெவல். அந்த தேட்டரில் எஃபெக்டோட பார்க்குறப்ப சூப்பராக இருக்குது. நம்ம இந்த சீன் தான் வரும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியாது. ஏகப்பட்ட ரெஃபரன்ஸ் நிறைய இருக்குது. அந்த ரெஃபரன்ஸ்லாம் கரெக்டாக அந்த ஸ்டோரியோட ஆப்ட் ஆகி ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. வேறு லெவல் படம். ஃபேமிலி ஆடியன்ஸை வந்து பிடிக்கலன்னே சொல்ல மாட்டாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரான படம். ரொம்ப சூப்பராக எடுத்துருக்காங்க. மெசேஜ் இருக்குது. எப்படின்னா சூர்யா படத்தில் மெசேஜ் இல்லைன்னா தான் டவுட்டே. சூர்யா படத்தில் எப்படினாலும் மெசேஜ் இருக்கும். அதான் சூர்யா மெசேஜ் இருக்குது. ஸ்டார்டிங்கில் அப்படியே ஒரு கொஞ்சம் ஆரம்பிக்கும், அப்புறம் பற்றிக்கும். அப்புறம் எப்படின்னா ஃபுல்லாக ஸ்டோரிக்குள்ளே மூவ் ஆகிற மாதிரி
ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாது கன்ஃபார்ம் படத்தில் இருக்குது. சூர்யா ஃபேன்னால நான் சொல்ல, சீரியஸாக படம் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆர்ஜே பாலாஜி ரோல் த்ரிஷா வந்து சூர்யா கூடயே தான் ட்ராவல் பண்ணுவாங்க ரொம்ப நேரம். எப்படின்னா மோரார்லெஸ் ஃபுல் ஃபிலிம் அவங்க இருப்பாங்க. அவங்க ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவங்க இந்த சூர்யாவுக்கும் த்ரிஷாவுக்கும் உள்ள இந்த பேர் நல்லா இருந்துச்சு. ரொம்ப வருஷம் கழிச்சு பார்க்குறோம். ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க மேம். நல்லா இருந்துச்சு படம். கன்ஃபார்ம் தேட்டரில் பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம். கன்ஃபார்ம் கம்பேக் படமாக இருக்கும். கன்ஃபார்ம் தேட்டரில் வந்து பார்க்கலாம். இப்போ எல்லாம் லீவு தான், மே மாதம் எல்லாம் குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி தான். கன்ஃபார்ம் எல்லாம் பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சுண்ணா, பயங்கரமாக இருந்துச்சு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு பக்கா சூர்யா படம் பார்த்த மாதிரி இருந்தது. பழைய படம்லாம் அப்படி நாஸ்டாலஜியாக ஃபீல் ஆச்சு. படத்தோட கான்செப்ட் ரொம்ப சூப்பராக இருந்தது. ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ஒரு படம் பார்த்து நல்லா என்டர்டைன் பண்ணி கத்தி தொண்டையே போயிடுச்சு. அதனால் சொல்கிறதுலாம் இல்லை, சும்மா ஒரு என்டர்டெய்னிங் படம். கருத்தும் இருக்குது, வழக்கம் போல் ஆர்ஜேபி படத்தில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. ஓவராலாக எல்லா ஃபேமிலியோட வந்து பார்க்குறதுக்கு சம்மர் டைமில் சூப்பரான ஒரு படம். சூப்பராக பண்ணியிருக்காரு. சூர்யா செம்மையாக இருக்குது. சூர்யாவோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸும் பயங்கரமாக இருக்குது. வந்து பார்க்கலாம் கண்டிப்பாக. எல்லாமே சூப்பராக இருக்குது. பாட்டு எல்லாமே சூப்பராக. படம் போரே அடிக்கல. 2.5 hours சூப்பராக போயிடுச்சு. எனக்கு தெரியவே இல்லை படம் போனது. நல்லா தான் இருக்குது ப்ரோ. சூப்பராக இருக்குது. சூர்யா ஆக்டிங் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. நல்லா கான்செப்ட்லாம் படம் வந்து பார்க்க சொல்லுங்கள். நல்ல என்டர்டெயின்மெண்ட். சம்மர் சீசனுக்கு நல்ல என்டர்டெய்னிங். நல்லா சூப்பராக பண்ணியிருக்காரு. நல்ல காம்போ. ஓகே, தேங்க்யூ. படம் செம்மையாக இருக்குங்க. எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி எடுத்துருக்காங்க படம். சூர்யா சாருக்கு கம்பேக்லாம் இல்லை, நல்ல சூப்பரான மூவி. அவர் கம்பேக்கெல்லாம் கொடுக்க தேவையில்ல, ஆல்ரெடி நிறைய படம் பண்ணிட்டார். நம்மளுக்கெல்லாம் அவர் எந்த படம் பண்ணாலும் பிடிக்கும். கான்செப்ட்டுங்க ஒரு சோஷியல் மெசேஜ் கன்வே பண்ணுறாரு. அவர் ப்ரீவியஸ் படம்லாம் பார்த்துருப்பீங்களே, ஏதோ ஒரு சோஷியல் கன்வே பண்ணுவார். அந்த மாதிரி இதில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காரு. படம் வந்து எல்லாம் நீங்கள் தேட்டரில் வந்து பாருங்கள், உங்களுக்கு தெரியும் என்ன சொல்கிறாருன்னு. எல்லா கேரக்டரும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன சூர்யா சார் சொல்லுவோம், வேறு ஏதாவது சொல்லுறது. எல்லாருக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ். எல்லாம் மற்ற ஹீரோயின்ஸ் சார் வராங்க, அவங்களாம் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் சூர்யா சார் தான் எனக்கு இன்னும் அப்படியே இருக்குது. அந்த சாமியாக வருவார். அதெல்லாம் நீங்கள் படத்தில் பார்த்தா சூப்பராக இருக்கும். கருப்பு சாமியாக வருவார். அது வந்து பாருங்கள் எல்லாரும். அவர் மியூசிக் செம்மையாக பண்ணிருக்காரு. ஒரு படம் 2 படம் தான் பண்ணியிருக்காரு. பட் ஆனால் ஒரு 10 படம் பண்ண மாதிரி பண்ணியிருக்காரு. மியூசிக்கை செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். நீங்கள் உள்ள ஃபுல்லாக வைப்பாக தான் இருந்தது. ஃபேமிலியில் கண்டிப்பாக பார்க்கலாம். ஸ்பிரிச்சுவலாக இருக்குன்னு ரொம்ப பிடிக்கும் படம் அது. ஏன்னா ஃபுல்லாக ஸ்பிரிச்சுவலாக தான் படம்.